நம்மை படைத்த பிதாவாகிய தேவனானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக தம்மை நோக்கி எப்படிலாம் ஜெபம் பண்ணணும், எப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மத்தேயு சுவிசேஷத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்க போகிறோம். மத்தேயு அதிகாரம் 6 5வது வசனத்திலேருந்து, அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உண்மை என்னன்னு நம்மளே தியானித்து பார்த்தோம்னாக்க மனுஷனுடைய மகிமையை தேடுறதுக்காக வேண்டி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜெபம் பண்ணுறவங்களுக்கு பணமும் மனுஷனுடைய மதிப்பும் தான் வேணும். நம்மை படைத்த கடவுள் இவ்விதமாக சொல்லலை. அதை பின்வரும் வசனங்களோட மத்தேயு 23 அதிகாரத்திலேருந்து சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 23 அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். கடவுள் சொல்கிறது இக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலையும் சரி எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. நம்மளே இதில் உண்மை என்னன்னு நம்மளுக்கே தெரிய வரும். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதாவென்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார்னு கிறிஸ்துவே சொன்ன பிற்பாடு நம்ம நிறைய பேர் போதகர்னு சொல்லிக்கிட்டு தர்றாங்க. நம்ம எல்லாரும் சகோதரராய் இருக்கிறார்கள் அப்படின்றத உண்மை. நம்ம எல்லாருமே சகோதரர்கள், அதுதான் உண்மை. யாருக்கும் போதகர் கிடையாது. மத்தேயு 23வது அதிகாரத்திலே 14வது வசனத்தில், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இதன் நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உன் மார்க்கத்தான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எப்படிலாம் ஜெபம் பண்ணலாம்னு ஜெபம் பண்ணிக்கிற விதத்தை சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவானவர். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலேருந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவேன்னு சொல்கிறாருனாக்க, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி செயல்படணும். சர்வ வல்லமையுள்ள கடவுள் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிற கடவுளே, நீங்கள் மட்டுமே அல்டிமேட்டு, நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தமானவர் மாதிரி நம்மளையும் பரிசுத்தமாக்கணும். அதுக்கு வசனங்களை பார்ப்போம். அடுத்த வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம், அவருடைய ராஜ்யம் வருவதாகனா பரலோக ராஜ்யம்தான் அவருடைய ராஜ்யம். பரலோக ராஜ்யம்ன்றது என்னன்னு முதல்ல தெளிவாக பார்த்துக்கிறோம். ரோமர் 14வது அதிகாரத்தில் 17வது வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து 20-21, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதீட்சமாக வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார்.
அவருடைய ராஜ்யம் வருவதற்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவி தான் தேவை, கடவுளுடைய அருள் கிருபை தான் தேவை. அப்போ கடவுளுடைய அருள் கிருபைன்னு சொல்லக்கூடியது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியத்தை நம்ம ஜெபத்தில் கேட்கணும் அப்படின்றது வருது. நம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு சொல்கிறது. அவருடைய சித்தம் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கொலைசியர் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம், தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதான்றது. அவருடைய நீதி பூமியிலே செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறது. அவருடைய நீதி, அவருடைய சித்தம்ன்றது நம்மெல்லாம் மீட்கப்படணும் அப்படின்றது தான். அதுக்கு நம்ம வாயினால் சொல்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய செயல், நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம கடவுளுக்கு நம்மளே புத்தி உள்ள ஆராதனைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது, இதில் தான் நம்ம செயல்படுத்தி காமிக்கணும். இதுதான் ஜெபம்ன்றதை வாயினால் அறிக்கையிடுறது மட்டும் இல்லை. மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அவருடைய ஆகாரம்ன்றது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுடைய ஆன்மா காலத்து தான் பேசியிருக்கிறாரு. சரீரத்தை குறித்து பேசவே கிடையாது, ஆன்மாவை குறித்து தான் பேசுகிறாரு. அப்போ ஆன்மா ஆகாரங்களாகிய கிறிஸ்துவின் உபதேச வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்ன்றத, அந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்றது, அதுக்குண்டான வசனங்களை நம்ம பார்ப்போம். லூக்கா 12வது அதிகாரத்தில் 29வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆகாரம்ன்றது சாப்பாடு கிடையாது, ஃபுட்டை பற்றி பேச கிடையாது. அவர் அதை பற்றி கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள்னே சொல்லிட்டார். அவர் ஆகாரம்ன்றது எதை சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். யோவான் 6வது அதிகாரத்தில் 35வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அவருடைய சீசர்கள் அப்போ கேட்டிருக்காங்க. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சரீரத்தை தான் சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காலத்தில் சீசர்கள் கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறது 63வது வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஆகாரத்தை அன்றன்றைக்கு ஆகாரத்தை தாருங்கள் சொல்கிறதுன்றது அவருடைய வசனத்தை நம்மளுக்கு தாருங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்குறதில்ல, நம்ம தியானிக்கணும். அவருடைய வசனத்தை தியானிக்கிறத ஜெபம்ன்றது இந்த இடத்துல வருது. மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணிக்கிற விதத்தை கண்டினியூ பண்ணுவோம். 12வது வசனம், மத்தேயு 6வது அதிகாரத்தில் 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். அதுக்கு உண்டான விளக்கத்தை 14வது வசனத்திலே சொல்கிறாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ரோமர் 13வது அதிகாரத்தில் 8வது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனையே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதீர்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடன்றது அன்பு மட்டும்தான் கடனாக இருக்கணும், அன்பு செலுத்துறதே கடனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதாவது ஒருவனுடைய பாவத்தை மன்னித்து அவனிடத்தில் அன்பு செலுத்தி அவனை ஆதாயம் பண்ணுறத அப்படி சொல்கிறார் இந்த ஜெபத்தில். 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பதை. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதாவது நம்ம உலகத்தான் அல்லாமல் சஞ்சரிக்கும் போது கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நம்மளுக்கு தீமைகள் வராமல் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜெபத்தில் கேட்க சொல்கிறாரு. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்கள், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்றார். இப்போ நம்ம எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிறிஸ்துவானவர் அவர் சொல்லியிருக்கிற உபதேசத்தின்படி எல்லாமே அதை இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்ற வழியில் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு என்ன தீர்ப்பு, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்றதே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆமீன்.